செம்மையா இருக்குல்ல இன்னைக்கு காலைலேருந்து. ஆனா இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இப்படி இருந்துருச்சே. இதே ஒரு வெள்ளிக்கிழமை இப்படி இருந்ததுன்னா, அடுத்த 2 நாள் எப்படி இருந்திருக்கும்? அங்கிள் ஐயா! அப்படின்னு இருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மந்தமா என்னடா இதுன்ற மாரி இருக்கு. எங்கேருந்து வந்து இந்த மழை? யார் இத அனுப்பிச்சு வச்சா? ரமணன் சாருக்கு தான் நம்மளாம் நன்றி சொல்லணும். ஓகே. தேங்க் யூ ரமணன் சார். 92.7 பிக் எஃப்எம்ல மட்டக்கிழமை சட்ட சாயங்காலத்துல நீங்க பெற்றா இருக்கிறது டேக் இட் ஈஸி. இதே மாதிரி ஒரு 2, 3 நாள் இருந்துன்னா இந்த வாரம் தப்பிச்சிருவான்ல அங்கிள். இல்லன்னா அந்த பைக் எடுத்துட்டு வண்டிய எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு சிக்னல்லையும் இந்த வெயில்ல நின்னு போகும்போது பொசுங்குது அப்படியே. இட்ஸ் இரிட்டேஷன் டு தி கோர் அண்ட் ஆல் ஹேப்பனிங். இன்னைக்கே குளு குளுன்னுலாம் இந்த ஊட்டில இருக்க மாதிரிலாம் இல்ல. ஏதோ வெயில் கண்ணுக்கு தெரியல. ஆனா வேர்த்து கொட்டுறதெல்லாம் கொட்டின்னு தான் இருந்தது. ஆஃபீஸ்ல இருந்ததுனால பஞ்சு மிட்டாய்க்கு தெரியல. வெளில போய் சுத்தினதுனால எனக்கு பகார்னு தெரிஞ்சது அங்கிள். உங்களுக்கு தெரிஞ்சதில்ல? ஓகே. இதே மாதிரி நம்ம சுத்தி நடக்கிற நம்ம பார்க்குற நிக்கிற பக்கற கிக்கிற குக்கரன்ற மாதிரி நிறைய ஐட்டத்தை அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாம செம்ம ஜாலியா பேச போறோம். அது எக்கச்சக்க ஐட்டம் இருக்குது அங்கிள் இன்னைக்கு பேசுறதுக்கு. நேத்து கேகே நகர்ல இருந்த ஒரு கொடூர விஷயம் ஒன்று பார்த்தீங்களா? அது ஒரு 2 போலீஸு 3 பசங்க ட்ரிபிள்ஸ்ல போனாங்கன்னு சொல்லிட்டு லத்தி வச்சு அடிச்சு பார்த்தீங்களா? ஒரு பையன் இறந்துட்டான் அங்கேயே. அந்த போலீஸை வேற பிடிச்சி வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா சொல்லினே இருக்கிறேன். எத்தனை 3 வருஷமா 4 வருஷமா இதே சொல்லுறேன் போலீஸ்க்குலாம் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் போலீஸ்கார அங்கிள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் கூட கேட்கல. அப்படி என்ன சொன்னேன்றீங்களா? இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். ஃபார் ஆல் தட் ஆர் மோர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் அமிதாப் பச்சன் மாதிரி சம்மந்தமே இல்லாம செம்ம ஜாலியா கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வாட்டி நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு 20, 30 வாட்டி சொல்லினே இருக்கிறேன். எனக்கே கூட தோணும். அப்பப்போ இதையே சொல்கிறோமே, பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுமே அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறனால தான் சொல்லினே இருந்தோம். இப்போ பாருங்களேன், எதுக்கு நினச்சி பயந்து சொன்னமோ அது வந்து நந்துச்சு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜி ஒரு டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா வந்து, நைட் டைமில் நம்ம எங்கேயாவது ரோட்டில் போகிறோம். எங்கேயாவது படம் பார்த்துட்டு வெளில வரோம். இல்லைனா இப்போலாம் நைட்டில் நம்மள நிறைய பேருக்கு வேலைலாம் இருக்குது. அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக வீட்டுக்கு போகும்போது அந்த ரோட்டில் யாருமே இல்லை, போலீஸ் ஒண்டி இருக்குன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன ஃபீலிங் வரணும்? சந்தோஷமாக இருக்கணும்ல, அப்பா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது, தைரியமாக இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படியே தோணுது. போலீஸை நைட் டைமில் ரோட்டில் பார்த்தாலே நீங்களும் நானும் ஒரு தீவிரவாதி கிடையாது. நம்ம குடிக்காமையே வந்து நார்மலாக தெளிவாக கண்ட்ரோல்டாக வண்டியை ஓட்டு ஃபேமிலியோடு போனாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபீலிங்கே வந்து ஒரு பயம் தான் வரும். ஐயோ போலீஸ் இருக்கேன்ட்டு. ஏன் நம்மளுக்கு அந்த பயம் வரணும்? போலீஸ் நம்மளை பாதுகாக்க இருக்காங்க, சூப்பர், இவங்க இருக்கிறனால நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம், நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலிங்கே வரமாட்டேங்குது. ஏன் இவங்களோட ஆட்டிடியூட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மாறிடுச்சு, எல்லா ஃபீல்டுமே மாறிடுச்சு. இவங்க ஒண்டி காலகாலமாக ஏன் அந்த விறப்பு முறைப்பாவே நம்மளுக்கு பார்த்தாலே பயம் வர மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க? அவங்க ஏன் மாறவே மாட்டேன்றாங்கன்றது தான் இந்த 3 வருஷமாக 30 வாட்டிக்கு மேலே சொன்ன விஷயம். ஆனால் இத்தனை வாட்டி இது சொன்னதுக்கப்புறமும் இதோ 2 நாள் முன்னாடி கேகே நகரில் அந்த 80 ஃபீட் ரோடு அந்த அவிச்சி ஸ்கூல் கிட்ட வந்து 3 பசங்க ட்ரிபிள்ஸில் போயிட்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இப்போ ஆஃபீஸில் கேட்டால் பஞ்சுமிட்டாயோட ஃப்ரெண்டுக்கு தெரில. என்னன்னா 3 பசங்க ட்ரிபிள்ஸில் போயிருக்காங்க. 2 போலீஸ் வந்து மறிச்சிருக்காங்க. இந்த நிறுத்துன்னு அவங்க நிறுத்தாமல் வந்து போனும்போது லட்டியை வச்சு அதில் ஓட்டுற பையனை அடிச்சதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் பைக் இதில் போய் விட்டு அந்த 3 பேரில் ஒரு பையன் வந்து அங்கேயே இறந்துட்டான். எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லை இது? அவங்க போனது என்ன? ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க 3 பேர். இந்த 3 பேர் தீவிரவாதியா இல்லைனா அந்த 3 பேர் வந்து மிகப்பெரும் சமூக விரோதியாலாம் கிடையாது. 3 பேர் ட்ரிபிள்ஸ் போனது தப்பு தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் ட்ரிபிள்ஸ் போய் அவங்க வண்டியை நிறுத்தலை அப்படின்னா மேக்ஸிமம் இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி இமீடியட்டாக வந்து அது மேலே கேஸ் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபைன் அமைச்சிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் வந்து கட்டையை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு பையனை அடித்து அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் தான். இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நடந்தது தான். அங்கே அதை பார்த்துட்டு இருந்த ஒரு 100, 200 பேர் சாதாரண ரோட்டில் போகிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 போலீஸ்காரங்களையும் பிடிச்சி போலீஸ்காரங்க அப்படின்னு பார்க்காம செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இதை அடித்தது ஏதோ அந்த நேரத்தில் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு உயிர் போயிடுச்சேன்னு வந்து அதில் அடித்த கோவம் அப்படின்றதோட இதுக்கு பின்னாடி இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு காலகாலமாக போலீஸ் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பு. கொஞ்ச நேரத்தில் வந்து அதை பற்றி பேசலாம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க முடியாது. டொடன் டைம் ஒரு 100, 200 சாதாரண பொதுமக்கள் ஒரு ரோட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பிக் பாக்கெட் திருடனை பார்த்து என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவனே எப்போ இப்படியா பண்ண வச்சு அப்படின்ற மாதிரி அவன் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்காக அவன் மாட்டிக்கிட்டானா அந்த இடத்துல அதை அடிப்போம். இதை அடிக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற கடுப்பில் நம்ம அடிக்கிறது தான் அது. அதே நேரத்தில் திடீர்னு இப்போ 2 நாள் முன்னாடி 100, 200 பொதுமக்கள் சேர்ந்து ஒரு 2 போலீஸ் இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி இதுதான் பேச ஆரம்பித்தோம். 2 போலீஸ் ஒரு 3 பேர் பசங்க ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க, நிற்காமல் போயிட்டாங்க நிறுத்தும்போது அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை வச்சு அடித்து பைக் கண்ட்ரோல் லூஸ் பண்ணி அப்படியே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அதில் ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் அந்த இடத்துலேயே. அதை பார்த்து ஒரு 200 பேர் தான் வந்து இந்த போலீஸை வந்து நடு ரோட்லேயே நிற்க வச்சு அடித்து இப்போ அந்த 2 போலீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த பசங்க பண்ணது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் கிடையாது. ஆனால் அந்த பசங்க பண்ணதுக்கு இதுதான் தண்டனையா, இதுதான் வந்து அவங்க இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படின்னா அது எந்த அளவு கரெக்ட்? இவங்க வந்து மேக்ஸிமம் அந்த நம்பரை பார்த்து அவங்க அமைச்சிருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு
200, 300 பேர் பொதுமக்கள் இருந்தாலும் 2 போலீஸ் அடிக்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு வருது அப்படின்னா, அது இந்த ஒரு இன்சிடென்ட்னால மட்டுமே கிடைச்ச வெறுப்பா? இல்ல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து போலீஸ் அப்படின்னாலே நம்ம கிட்ட இருக்கிற பயம், வெறுப்பு எல்லாம் சேர்ந்து தான் அன்னைக்கு ஒரு நாள் வெளில வந்ததா அப்படின்னு தானே அவங்க யோசிக்கணும். ஏன்னா காலாகாலமா நம்மளுக்கு போலீஸை பார்த்தா ஒரு தெம்பு, தைரியம், அப்பா போலீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபீல் ஆயிருக்காங்க. ரொம்ப ஆனஸ்டாவே பேசலாம். ஏதோ அன்பு செல்வன், ராகவன், ஐஜிஆர் மாறார் அப்படின்ற மாதிரி சினிமாவில் பார்க்குற போலீஸ் ஹீரோவா போலீஸ் நடிக்கும் போது ஒண்டி நல்லா இருக்கும். ஆனால் நிஜ லைஃப்ல நம்ம எத்தனை பேர் கூட போலீஸ் ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்காங்க. ரோட்டில் பார்த்தா நம்மளுக்கு நைட்டு பார்த்தா ஐயோ அப்பா சூப்பர்ன்ற மாதிரிலாம் இருக்கு. இல்லை பயம் தான் இருக்கு. அவங்க பேசுகிற பேச்சு இல்லைனா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாத்துலேயும் வெறுப்பு தானே வருது. அந்த எல்லா வெறுப்போட அக்யூமுலேஷன் தான் இந்த ரோட்டில் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தோணுது. இதை நான் ரேடியோவில் பேசிட்டேன், 4 போலீஸ் ஆஃபீஸர் கேட்டு எல்லாமே மாறப்போகுதாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து மாறினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காலம்லாம் டைம்லாம் மாறிடுச்சு. நைட்டில் முன்னாடி 10 பேரில் ஒருத்தனுக்கு தான் வந்து நைட்டு வேலை இருக்கும். அவனும் வந்து சந்தேகமாக பார்க்குறது ஓகே நைட்டில் யாருமே ஊரே அரங்கிடுச்சு, இவன் எதுக்கு ரோட்டில் போகிறான்னு. 10 பேரில் 6 பேருக்கு நைட்டில் வேலை இருக்குது. நைட்டில் அவ்வளோ பேர் வந்து கால் சென்டரில் வேலை செய்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, எக்கச்சக்க கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. எல்லா ஃபீல்டுமே வந்து மரியாதை கொடுக்குற ஒரு மாதிரி ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கிற ஒரு ஃபீல்டாக மாறும்போது போலீஸ் ஒண்டி ஏன் அப்படி இருக்குது? திருடங்கிட்ட அப்படி இருங்க, சமுதாய விஷக்கிருமிகள், வழிப்பறி, ஜேப்படி, கொள்ளையர்கள், கொள்ளைக்காரன் இவங்ககிட்டலாம் அப்படி இருக்கலாம். நானும் நீங்களும் என்ன பண்ணோம்? நம்மகிட்டே ஏன் அப்படி இருக்கிறாங்க? நம்மகிட்ட இப்படி இருந்து என்னாச்சுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் அவங்க பண்ணது தப்பே இருந்தாலும் இவ்வளோ வெறுப்போடு அடிக்கணும் அப்படின்ற காரணம்னா அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது. எக்கச்சக்க இன்சிடென்ட் இருக்குது. நம்ம பேப்பரில் படிக்கிறதாகட்டும், இப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு போலீஸ் மாதிரி நடினா என்ன நிறுத்து காசு கொடுன்னு தான் கேட்கும். அது வேறு எப்படி அது போலீஸ் மாதிரி நடிக்கும்? வா போ, வாடா போடா, என்னடா கெட்ட வார்த்தை இது மாதிரிலாம் பேசுகிற போலீஸாக இருந்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே ஒரு மரியாதை எதிர்பார்க்குறோம். எல்லாருமே வந்து எங்களை டிக்னிஃபைடாக நீங்கள் நடத்தணும்னு எதிர்பார்க்குறோம். நாங்களாம் கெட்டவங்க கிடையாது, கேவலமானவங்களாம் கிடையாது. ஸோ இது வந்து யார் பேசுவான்னு தெரியல. எல்லா ஃபீல்டுக்கும் வந்து ட்ரைனிங் இருக்குது. புதுசாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வேல்யூ, யோகா சொல்லி கொடுக்குறோம். அதனால எக்கச்சக்க இதெல்லாம் வருதில்ல. போலீஸ்க்கு அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். யாராவது பெரிய அதிகாரி தெரியாமல் இந்த ரேடியோ போட்டிங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள். நீங்கள் எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக பெரிய ஆஃபீஸ்லாம் அதே மாதிரி கடைசி இருக்கிற வைக்கலாம் ஆஃபீஸர் இருக்குன்னா தான் அவங்க கூட தான் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. உங்ககிட்ட நாங்கள் வந்து டெய்லி பேச போகிறதில்ல. நாங்கள் பார்க்குற போலீஸ் எங்களுக்கு வந்து ஆக்சசிபிளாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்கும்போதே அப்பா போலீஸ் இருக்காங்கிற நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் கேட்டுங்கிறது இதுக்கப்புறமாவது ஏதாவது நல்லது நடக்காதான்னு எதிர்பார்த்து பாலாஜியோட டேக் இட் ஈஸி ரொம்ப சீரியஸாக பயங்கர டென்ஷனாக பேசிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த பட்டன் நம்ம கிட்ட வரதா பேசலாம். 92.7 பிகஃபுல் பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்ன தெரியுமா அங்கிள், சனிக்கிழமை சாயங்காலம் வந்து எதுவுமே இல்லை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னா வந்து அன்றைக்கி ஏதோ மொக்க மேட்ச் தான் நடந்தது போல. அதனால் அதை பார்க்கல. திடீர்னு சேனல் மாற்றினா அது இது எதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நல்லா இருக்குமே ஒரு ப்ரோக்ராம் அது வந்தது. எதுக்குடா இப்போ அதுக்கு பற்றி சொல்கிறேன்றீங்களா? இல்லை அங்கிள் செம்ம காமெடி. என்னன்னா அந்த இது போட்டு சும்மா லைட்டாக சேனல் மாற்றவும் பார்த்தாக்க யாரோ ஒருத்தர் கண்ணாடி போட்டு நின்றுட்டு இருந்தார். கண்ணாடி போட்டு நின்று ரேடியோக்காரன் அப்படின்னாரு. ரேடியோக்காரனா யார் இது அப்படின்னு பார்த்தாக்க வந்து வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னாரு. அப்போ கூட எனக்கு எதுவும் தோணல. அதுக்கப்புறம் பார்த்தா ரேடியோக்காரன் வாழைக்காய் பஜ்ஜி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து டொட்டா அப்படின்னு ஏதோ சொன்னார். பார்த்தா கொஞ்சம் அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது டொட்டை தான் வந்து அவர் அப்படி சொல்லிருக்காருன்னு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக இந்த அது இதில் யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அன்னைக்கு என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஐயோ நீலாம் ஒரு ஆளு உன்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்கடா. ஆமா அங்கிள் எனக்கே அந்த ஆச்சரியம் தான். அது இது இதில் வந்து ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணாரு. மிமிக்ரி பண்ணி என்ன கிண்டல் பண்ணாமல் டொட்டை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேறு எதுவும் பண்ணல. கிண்டல் பண்ணால் எப்படி பண்ணும் பயங்கரமாக ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகணும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அசால்ட்டாக ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் 2 விஷயம் எங்கள் அம்மாலாம் வந்து செம்ம சந்தோஷமாயிட்டாங்க. இவ்வளோ கிண்டல் பண்ணி எம்ம பையனை போயிட்டு கிண்டல் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கும் இருந்தது. ஆனால் 2வது விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இல்லை யாரை இவங்க கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பிளான் பண்ணுறதா இருந்தாலும் கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ ஆனால் பார்க்குறவங்களுக்காக அட்லீஸ்ட் சிரிப்பு வரணும்ல. எதுவுமே வரல. 2வது படிக்கும்போது என் கூட வந்து திலக்கு, ராஜசேகர், கோகுல் அப்படின்னு 3 பசங்க இருந்தானுங்க. செம்ம மொக்கிங்க. அவனுங்களை ஞாபகம் வந்தது எனக்கு. கபால் செகண்ட் ஸ்டாண்டர்டில் அவங்களோட ஜோக்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வந்தது. அந்த மாதிரிலாம் எதுக்கு இவ்வளோ பெரிய டிவி ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணலாம். முன்னெல்லாம் ரோபோ சங்கர்லாம் பண்ணும்போது எவ்வளோ காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணாங்கன்னா யாரை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே சிரிப்பாங்க. நான்லாம் சிரிச்சிருப்பேன். 2 கை சூப்பராக செம்மையாக பண்ணிட்டீங்க கிழிச்சிட்டிங்க அப்படின்னு இருப்பேன். ஆனால் வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிக்கி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்களும் முடிஞ்சால் இன்டர்நெட்லலாம் இருக்கும் அங்கிள். ரொம்ப நேரம்லாம் ஃபுல்லாக பார்த்துறாதீங்க. உங்களுக்கு ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸ் சோடா செலவுலாம் ஆகும். கொஞ்சோண்டு பார்த்தா உடம்பு நல்லது. அதுக்கப்புறம் மைக்ரேன்ஸ்லாம் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் என்னையும் ஒரு ஆளாக மதித்து ஒரு 10 நிமிஷம் டைமையும் கொடுத்து கிண்டல் அந்த 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா கிண்டல் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக சேனலுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்ற அளவு கிண்டல் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக நானும் பார்ப்பேன். நீ கேட்டுக்கிறது கிண்டல் பண்ணதே கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமே யோசிச்ச பாலாஜியோட டிகிடிசி இப்போ எதுக்கு இதை சொன்னேன்றீங்களா? அது ஒரு சுயநலம் கருதி வெளியிடும் 92.7 பிகஃபுமின் ஸ்ட்ராட்டஜி. ஓகே தொடர்ந்து சொல்லிட்டல அப்போ அவள் தான். எனக்கு தான் இப்படி ஆகுதா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் ஆகுதா? மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா? 92.7 பிகஃபுல் பாலாஜியோட டிகிடிசி கேட்டுருக்கும்போது இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அங்கிள் கிட்டத்தட்ட ஒரு 850 மேட்ச் விளையாடி இருப்பாங்கல்ல. இந்த எல்லா மேட்சையும் நம்மளும் தொடர்ந்து உட்காந்து பார்க்குறோம்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில மேட்ச்லாம் வந்து அது நடந்ததும் தெரியாது, நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம வேற எங்கேயா வெளில மாட்டிருப்போம், இல்லைனா அன்றைக்கி மேட்சை பற்றி பெருசாக கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பார்க்காம விட்ட மேட்ச் ஒண்டி தான் செம்மையாக இருக்குது. டெய்லி வந்து அவ்வளோ மழை முடிங்க மகாதேவன் மாதிரி அடிச்சா அந்த இன்னிங்ஸு பார்க்கல, ஏபி டிவிலியர்ஸ் நேத்திக்கு அடிச்சது பார்க்கல, இன்னும் செம்ம கேட்ச், பிராவோ வாட் அ மேன் இஸ் கேட்சிங் அண்ட் ஆல் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேட்ச் இருக்கிற ஒரு மேட்ச், பயங்கர த்ரில்லிங்காக லாஸ்ட் ஒரு சூப்பர் ஓவருக்கு போன மேட்ச், இதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. கரெக்டாக நான் பார்க்கும்போது டிவியில் ஃபுல் டே எதுவும் இல்லை, மேட்ச் ஒண்டி பார்க்கலாம் அப்படின்னு உட்கார 2 மேட்சுமே டெல்லியும் ஹைதராபாத்தும் விளையாடுது, இல்லை பஞ்சாபும் டெல்லியும் விளையாடுது. இருக்கிறதுலே திராவியான டீம் தான் நம்மளுக்கு ஃபுல் டே எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது ரொம்ப மொக்கையா என்னன்ற மாதிரி ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. ஏன் நம்ம ஒண்டி நல்ல மேட்சே பார்க்க மாட்டோம்னா ஒரு ஏக்கமாயிட்டு. நேற்றுக்குலாம் ஏபி டிவியில் செம்மையாச்சானமே நான் பார்க்கவே இல்லை, 133 என்னடா பண்ண நேற்று என்ன பண்ண ஒரு கேம் விளையாடு அங்கிள், கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். செம்மையாக புதுசாக ஒரு கேம் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் போயிட்டு நம்ம துப்பாக்கி வச்சு அப்படின்னு வந்து லேசர் துப்பாக்கியில் சுடணும். செம்மையாக இருந்தது. அது கொஞ்ச நேரத்தில் அந்த பரவச அனுபவத்தை சொல்கிறேன். ஆனால் அதுக்கு போயிட்டேன்னா பார்த்தா மேட்ச் எப்படி இருந்தது பாருங்களேன், நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இப்படி ஆகுதா? நம்ம பார்க்குற மேட்ச் ஒண்டி மொக்கையாக டெல்லி தான் விளையாடும். அதுலேயும் டெல்லி இல்லை ஹைதராபாத், இந்த 2 டீமை பார்த்தாலே கிரிக்கெட். அன்றைக்கி பாருங்கள் கிரவுண்ட்லேயே மொத்தம் 17 பேர் இருக்காங்க, அதில் 14 செக்யூரிட்டி, 3 பேர் குழந்தைங்க, யாருன்னா அந்த பால் பொறுக்கி தூக்கி போட அது கூட ஆள் இல்லை. செம்ம காலியாக விளையாடி எதுக்கு இதுக்கெல்லாம் விளையாடுதுன்ற மாதிரி அன்இன்ஸ்பைரிங். இட்ஸ் அ நான்சென்ஸ் பிகர் எக்ஸிபிஷன் டீம் அண்ட் ஆல் பிளேயிங் ஆன் தி. இதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு நீட்டி முழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால 92.7 பிக ஃபுல் நீ கேட்டுங்கிறது டேக் இட் ஈஸி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிடும். நான் ஒரு கேம் விளையாடுன்னு சொல்கிறேன், துப்பாக்கி கேம் செம்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்களும் குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறீங்களா? சூப்பர் இட் இஸ். 92.7 பிக ஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுருக்கும் போது என்ன தெரியுமா கேம் அங்கிள், இது ஒரு பெரிய இருட்டு ரூம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து இந்த வார் ஜோன்லாம் இருக்கும்ல, சினிமாலாம் காட்டுவாங்களே இங்கிலீஷ் படத்தெல்லாம், அந்த மாதிரி ஒரு இடத்த இருட்டு இடம். அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. உடம்புல வந்து நம்மளுக்கு ஜாக்கெட் போட்டுருவாங்க. என்னது அப்படின்றீங்களா? அதான் இந்த இதெல்லாம் போடுவாங்களே ஆனஸ்ட் ராஜ் படத்தில், அதுக்கப்புறம் ஜெய்ஹிந்த் படத்தில் அர்ஜுன்லாம் போட்டுப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஜாக்கெட்டை போட்டுருவாங்க. போட்டு அதில் வந்து கலர் கலராக லைட் எரியும், அப்படியே ஜிங் சாக் சுக் சாக்னு கையில் நம்மளுக்கு துப்பாக்கி ஊற்றுருவாங்க. அந்த ஜாக்கெட்டோட அந்த துப்பாக்கி அட்டாச் ஆயிருக்கும். துப்பாக்கினா குண்டெல்லாம் வருமா அப்படின்றீங்களா? குண்டு வராது, லேசர் தான் வரும். என்ன ஆகும் அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் நம்ம 8 பேர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் 2 டீமாக பிரித்து உள்ளுக்குள்ளே அமுச்சு வச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த இருட்டில் நம்ம 4 பேர் ஆப்போசிட் டீமில் இருக்கிற 4 பேரை வந்து எவ்வளோ வாட்டி சுடுறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டி சுடும்போது அந்த ஜாக்கெட் ஒரு 3-4 செகண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். அதாவது அதுக்கப்புறம் நம்மளை யாரையும் சுட முடியாது. 5 செகண்ட் கழிச்சு திருப்பி ஆன் ஆனோன்னு நம்ம சுடணும். எவ்வளோ பேர் சுடுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆகும். நம்ம சுடு வாங்க நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். கடைசியில் 15 நிமிஷம் தான் இந்த விளையாட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் வெளில வந்தா யார் வந்து அதிகமாக சுட்டு யார் வின் பண்ணியிருக்கான்ற விளையாட்டு விளையாட செம்மையா இருக்கே. எவ்வளோ பயங்கர டயர்ட் ஆகிடும் அங்கிள். அதாவது ஒரு 1.5-2 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடினா எந்த அளவுக்கு நம்மளுக்கு மூச்சு வாங்குமோ, ஏன்னா ஒரு 15 நிமிஷம் அந்த ரூம்குள்ளே ஓடினே இருக்கணும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படின்னு பண்ணும்போது ஆனந்தராஜெல்லாம் கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகும். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தா இருக்கிறதுலையே கம்மி பாயிண்ட் நான் தான் எடுத்தேன். எல்லாரும் டபால்டி பில்டிங் டாக் டுக் டாக்னு என்ன சுட்டாங்க. ஏந்திரமா வச்சு அங்கிள் நான் வந்து ஒழிச்சிக்கவே இல்லை, ஓடினே இருந்தேன்னா அதனால் மூச்சு வாங்கி டயர்டாகி நிறையா சுடுலாம் வாங்கிட்டேன். எங்கடா இருக்குன்றீங்களா? நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வரும். இதுக்கப்புறம் சொன்னால் ஏதோ அவங்க காசு கொடுத்து என்ன விளம்பரம் பண்ண சொன்ன மாதிரி ஆகிடும் அப்படின்னால அதனால சொல்ல. நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு நீங்களும் குழந்தைங்களாம் போனால் ரொம்ப சின்ன குழந்தை வேணா, ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து ஒரு 7வது 8வது படிக்கிற குழந்தைலாம் கூட்டு போனீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஒரு 8-10 பேர் போனால் தான் நல்லா இருக்கும் அங்கிள். அது கம்மியாக போனீங்கன்னா மூச்சு வாங்கி ஐயோ போதண்டா தம்பி அப்படின்னும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுக்கு 15 நிமிஷம் விளையாடுறதுக்கு எவ்வளோ தெரியுமா? 300 ரூபா அப்படின்ட்டு. ஆமாம் அங்கிள் 300 ரூபா. அது ஒண்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு குழந்தைங்களோட சந்தோஷமா எடுத்துட்டு எத்தனை நாளைக்கு தான் படத்துக்கே போய் நிற்கிறது. போய் கொஞ்சம் கூட்டு போங்க இந்த லீவ் முடியறதுக்குள்ள. ஓகே, நீ கேட்டு நிற்கிறது ஜாலியாக விளையாடின பாலாஜியோட டேக் இட் ஈஸி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹைதராபாத்ன்ற அறத பழசான அந்த டீமுக்கும் கிங்ஸ் 11 வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் டீமுக்கும் என்ன ஆக போகுதுன்னா மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இதோட முதல் பால்லேருந்து கடைசி பால் வைக்கலும் பிக் எஃப்எம்ல நீங்கள் ஸ்கோர்லாம் கேட்கலாம். மேக்ஸ்வெல்லோ இல்லைனா அந்த சேவாகோ அச்சா மட்டுமே இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வானர் இருக்கானேன்றீங்களா? வானர் என்னங்கள் ஆயுதப்பட கான்ஸ்டபிள் மாதிரி கபால் கிபிள்னு கொஞ்சம் அடிக்கிறது பார்க்கறதுலாம் ஜாலியாக இருக்க மாட்டேங்குது. 2 டீமே அடுத்த ரவுண்டு வராது, இருந்தாலும் ஜாலியாக நாங்கள் ஸ்கோர் சொல்லுவோம். நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, இல்லைனா வீட்டில் போய்ட்டு உட்காந்து ரிமோட்டை மாற்றி இதையும் ஆஃபீஸ் சீரியலையும் பாதி பார்க்கலாம். நீங்கள் கேட்டுக்கிறது டேக் டிசி வித் பாலாஜி. தொடர்ந்து எனக்கு முடிஞ்சு போச்சு. வேறு யாராவது வந்து ஸ்கோர் சொல்லுவாங்க. ஓகே.